ஹாய் ஹலோ வெல்கம் பேக். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை தமிழக அரசு கூட்டுறவுத்துறையில் வந்திருக்க ரிசல்ட்ஸ் தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த ரேஷன் கடையுடைய அப்டேட்டை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குங்க. ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு அமைச்சர் கூறிய ஒரு மிக மிக முக்கியமான பதில்கள் இந்த வீடியோவில் இருக்குங்க. ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர், சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருடைய முடிவுகளுக்கான டைம் வந்தாச்சுங்க. கூட்டுறவுத்துறை இதற்குண்டான ஒரு அப்டேட்டை வெளியிடுறாங்க. மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகிருக்கு. ஸோ என்னன்னு எதிர்பார்த்தா ரிசல்ட்ஸ் அப்டேட் வெளியாக போகிறோம் அப்படின்ற ஒரு சற்று முன் கிடைத்த தகவல் வெளியாகிருக்கு. அன்று இன்று இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலையில் இப்படி எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையிலேயே வெளியிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு மாதிரி நேற்று மாலையில் வெளியிடுவாங்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. வரும் வெள்ளி மற்றும் சனி இந்த 2 நாட்களில் ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டு தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக காலையிலேயே வெளியிட போகிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு அப்டேட் வெளியாக ரெடியாக இருக்குது. இந்த அப்டேட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ரேஷன் தரப்பு மக்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்று நைட்டுக்குள்ளாரையே வெளியிடலாம் அப்படின்ட்டு யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இன்று இரவுக்குள்ளார ஒரு சில மாவட்டங்களுக்கு ரேஷன் கடையுடைய முடிவுகள் வெளியிடப்படலாம் அப்படின்ட்டு ஒரு சிலப்பட்ட கருத்து கணிப்பும் எதிர்பார்க்கப்படுதுங்க. ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் நாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம், ரிசல்ட்டு ஏன் இவ்வளவு தாமதமாகுது. ஒரு சில மாவட்டம் அப்படின்ற மாதிரி தான் காலையிலேயே ஒரு அப்டேட் வந்திருக்கும். ஸோ இனி காலையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அப்டேட் எல்லாமே கிடையாது. இனி 38 மாவட்டத்துக்கு ஒரே நேரத்தில் வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கரப்பன் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் ரிலீஸ்லேயே அவளே தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸு ஊழியர்கள் எல்லாமே பற்றாக்குறையாக இருக்குது, இது கரெக்டாக எங்களால் முடிக்க முடியல. ஏன்னா இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் அப்டேட்டே இன்னும் நாங்கள் கொடுத்து முடிக்கல அப்படின்ட்டு பெரிய கருப்பன் அவர்கள் தெள்ள தெளிவாக குறிப்பாகவே சொல்லிட்டார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையுடைய தேர்வர்கள் இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். எப்பொழுது வேண்டுமானாலும் இதற்குண்டான ரிசல்ட் அப்டேட்டுக்கு உண்டான டைம் எல்லாம் வர இருக்குங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நாம் நெருங்கிட்டோம். ஸோ இனி பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஓரிரு தினங்கள் தான் இருக்குது. ரிசல்ட்டு சற்று முன் வெளியீடு, சில நொடிகளில் வெளியீடு அப்படி எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த சில நொடிகள் பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாட்களாக மாறிடுச்சு. ஸோ ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா புதிய அப்டேட் ரிசல்ட் கன்ஃபார்மாக வெளியாகிற போது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் உடனே அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்டில் மட்டும்தாங்க வெளியிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா அனுப்புவாங்க, உங்களுக்கு வீடு தேடி லெட்ரு வரும், கால் பண்ணி சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ப வேண்டாம். அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸு இதுவரை வெளியிடலை. ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு உங்களுக்கு எப்படி வெளியாகும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரேஷன் கடையுடைய தேர்வு முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தின் மூலமாக மட்டும்தாங்க வெளியிடப்படுறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த இணையதளம் இருக்குது. அந்த இணையதளத்தின் மூலமாக ரேஷன் கடையுடைய முடிவுகளை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுங்க. சில மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டில் தாமதம் ஆகலாம். ஏன்னா சில மாவட்டங்கள் இன்னும் முடிக்காமல் இருக்கிற காரணத்தினால அந்த மாவட்டத்தினருக்கு தாமதமாக வாய்ப்பு இருக்குன்ட்டு நிறைய பேர் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டு பற்றி கவலையே பட வேண்டாம். அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்லோடிங் ப்ராசஸ்ஸு எல்லாத்தையும் மார்க் வைஸாக ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு அந்த சீனியாரிட்டி ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருத்தர் கூறுறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகபட்சம் இந்த மார்ச் இறுதிக்குள்ளார ரிசல்ட்டு குறித்து
ஒரு பெரிய அப்டேட்டை நாங்கள் கொடுக்க போகிறோம். அது மட்டுமே கிடையாது, புதிய நோட்டிஃபிகேஷனும் வர இருக்குது. இந்த ஆண்டுக்கான ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரேஷன் கடையை குறித்து வர இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணணும். ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸு நிச்சயமாக உங்களுக்கு அப்டேட் ஆக போகுதுங்க. ஸோ சில 2 மாத காலங்களாகவே இனிமேல் ஒரு நோட்டிஃபிகேஷனும் அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ இருந்தாலும் டிஆர்பி மூலமாக அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்கள் ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அந்த ஒரு சில மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்களாக இருக்கும் அப்படின்னு நான் இப்போ சொல்லிடுறேன். சென்னை, சேலம், கோயம்புத்தூர், தென்காசி இந்த மாதிரி மாவட்டங்களில் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வெளியிடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு எல்லாம் பதிவு அந்த பதவி உயர்வு எல்லாமே வழங்கணும். அந்த பதவி உயர்வு ப்ராசஸ் எல்லாமே முடித்த பிறகு இவங்களுக்கு பணி நியமனத்தை வழங்கலாம் அப்படின்ட்டு யோசனைகள் பெற்றிருக்காங்க. ஸோ பதவி உயர்வு முடித்த பிறகு இவர்களுக்கு எல்லாத்துக்குமே பணி உயர்வு கொடுப்போம், ஒரு சில வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் 2 வாரங்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான வேலையை தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நிறைய டவுட் தான் இருக்குது. ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாமே ரிசல்ட்டு குறித்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை தயார் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஃபைல்ஸ் எல்லாமே ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளார நம்ம எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு மற்றும் ரேஷன் கடையை குறித்து சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே நம்ம சேனலில் பிரத்யேகமாக உங்களுக்காக வெளியிடப்பட்டு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கடையோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வெளியிடுவாங்கன்றது நான் நிச்சயமாக சொல்லிடுறேன். அதிகபட்சமாக இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளே வெளியிடுவாங்க அப்படின்றது நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே குறிப்பிட்டு சொல்லிட்டார். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், ரிசல்ட் எப்போ வேணாலும் வெளியிடப்படலாங்க. ஸோ அப்படி வெளியிடப்பட்டால் அந்த ரிசல்ட்டோடைய அப்டேட்டு யார் யாரெல்லாம் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற பட்டியல் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.